மறந்துடவே கூடாது. ஜெபம் ரொம்ப அவசியம். நான் என் வாழ்க்கையில் ஜெபிக்காம எனக்கு ஒரு வாசல் திறக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் 10 பேரை ஜெபிக்க சொல்லி நான் எனக்காக ஜெபிக்காமல் எனக்கு ஒரு வாசல் திறக்கணும் நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன் அல்லது நான் என்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும், அது என்ன விட அவருக்கு தெரியும். அடுத்த நாளும் காட்டி கொடுத்து ஜெபிக்க வைக்கல, அடுத்த நாள் என்னதான் ஜெபிக்க வச்சார். இது நல்லா இருக்கேன் ஆண்டவரே, நான் டல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறவங்களை வச்சு ஜெபம் பண்ண வைங்க. அப்படி இல்லை. இந்த சாட்சியான ஒரு நாள் இன்னொரு வாட்டி லாஸ்ட் இயர் 2021 ஜனவரி, அதாவது 2020 டிசம்பர் 2021 ஜனவரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல கால் வலி. ஏன்னா கண்டினியூஸாக மீட்டிங் ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்ல கால் வலி ஆரம்பிச்சிட்டு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். நின்று இப்படி பேசிட்டு போய் உக்காந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தம்பி ஜஸ்டின் தான் வந்து காலைல எண்ணெல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பான், ஒன்றும் நடக்கலை. என்னாண்டு எனக்கு ஃப்ரீயா அப்படி நின்று அப்போ அம்மா சொன்னாங்க, நீ உட்காந்து பேசணும். ஐயோ, இந்த வயசுலேயே உட்காந்து பேசுறதா? அது நடக்காது. பயங்கர கால். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒரு பாஸ்டருடைய மனைவி ஃபோன் பண்றாங்க. ஒரு திங்கக்கிழமை காலையில ஃபோன் பண்ணி, பாஸ்டர், நான் இத்தனைக்கு அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்க என்ன நேராக பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆன்லைனில் பார்த்துருக்கலாம். ஆண்டவர் 1 வீக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஏதோ ஒரு பலவீனம் உங்களை வந்து ரொம்ப மேற்கொள்ள துடிச்சிட்டு இருக்கு, ஒரு 1 வீக்கா ப்ரேயர் பண்ண சொல்றாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஒரு திங்கக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப பெயின்ல முடிச்சிட இடத்துல காலையில் எழும்பி அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு ஒரு கால் வலி ரொம்ப நாளாக இருக்கு, தேங்க்யூ, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, இனி அந்த பெயின் இருக்காது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த வலி அப்படியே போயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார். ஆமென். சில பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது அது என்னை விட அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை விட அவருக்கு தெரியும். அவர் ஜெபிக்க வைப்பார். யாருன்னே தெரியாது, நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாம நல்லா இருக்கும் போது இது நடக்காது. நல்லா இருக்கும் போது நாம தான் ஜெபிக்கணும். நமக்கு தெரியும், அது அவருக்கு தெரியும். எனக்கு என்ன பலன் இருக்கு, எனக்கு என்னால எது செய்ய முடியும். அவர் நேற்று ஒரு வார்த்தையை நான் மெடிடேட் பண்ண, எனக்கு ரொம்ப ரொம்ப பலனா இருந்துச்சு. ஏமே ஆமாம், அது செய்தி அல்ல, இருந்தாலும் நான் அதை டச் பண்ணதுனால சொல்றேன். கிதியோனை ஆண்டவர் அனுப்புவார். அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புவார் அப்படின்னா, ஆமென், நியாயாதிபதிகள் 6:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆனா உண்மையிலே கிதியோனுக்கு உள்ள மீதியானியரை மேற்கொள்ளுகிற பலன் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்படி இருந்திருக்குமானால் அவன் இதுக்கு முன்னாடி மீதியானியரை மேற்கொண்டிருப்பான்ல. இப்போ ஆண்டவரே, அவனுக்குள் இருக்கிற பலன் என்ன பலன் ஆண்டவரே? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான பலன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்ல. போவதற்கான பலன் இருக்கிறது. அந்த பலத்தை பயன்படுத்தி அவன் புறப்படுகிறான். பைபிள் சொல்லுது 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கிதியோனே, உனக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அதை நீ பயன்படுத்து, இருக்கிறத நீ பயன்படுத்து, இல்லாததை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஆமென். இருக்கிறத பயன்படுத்து. என்ன பலன் பா உனக்கு இருக்கு? நான் வந்து ஆராதிக்கிறேன், இந்த பலன் மட்டும்தான் இருக்கு. அடுத்த பலன் என்ன, அடுத்து எனக்கு தெரியாது. இருக்கிறத நீ பயன்படுத்து, இல்லாததை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இல்ல நான் அதை மேற்கொள்ள மாட்டேன், மேற்கொள்ளுகிற பலன் இல்ல, அது இல்ல, இது இருக்கு. என்ன இருக்கு? உன்னை அனுப்புறேன்ல, போ. அதுக்கப்புறம் நான் தரேன். உனக்கு இருக்கிற பலன்
ஆமே. உனக்கு இல்லாத பலனை வச்சு இல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. இருக்கிறத பயன்படுத்துங்க, இல்லாதது தருவார். ஆமே. இது செய்தி அல்ல, ஆனால் இது என்னை கடந்த நாளில பலப்படுத்தினதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறாரா, ஜெபிக்க தூண்டுறாரா? அந்த நேரத்தில் உங்க சோம்பேறித்தனத்தை அசதியாய் கவனிக்காம அதை விட்டுறாதீங்க. இருக்கிற தருணம், கிடைக்கிற தருணம், இருக்கிற பலன், இதை கண்டிப்பா பயன்படுத்தணும். காரணம், ஜெபம் மிக மிக அவசியமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:4. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினாலே அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பார்த்து செவி கொடுப்பார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, பார்த்து செவி கொடுப்பார். எதை பார்த்து இங்க செவி கொடுக்கிறார் தெரியுமா? அவனை பார்த்துல, அவனை பார்த்தா அவருக்கு செவி கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு காரணமே யாருதான்? யோவாகாஸ் தான். நீங்க இதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல ராஜாவாக வைக்கிறார். 17 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணி, 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? 3வது வசனம், இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலே, அவனுடைய குமாரன் பெனாதாத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் தான் யோவாகாஸ் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நோக்கி பிரார்த்திக்கிறான், ஜெபிக்கிறான். அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து, நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்ததற்குடைய மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய நீதியோ ஒண்ணும் இல்லை. நிறைய ஜெபத்துக்கு நாம் பெற்றுக்கொண்ட பதிலுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மை பார்க்கிறார், நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அப்ப இந்த இடத்துல யோவாகாசே, உன் கிரியைகளின் நிமித்தம் உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னா நிச்சயமா கிடைச்சிருக்காது. தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் உனக்கு இந்த பதில் கிடைத்திருக்கிறது. இனி நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இனி திருப்பியும் தேவனை கோபப்படுத்தாதபடிக்கு பயத்தோடு வாழணும். மனாசே அப்படிதான் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்து கர்த்தர் இறங்கி அவனுக்கு கிரியை செய்ததும் அவன் ஓடி போய் என்ன பண்றான் அப்படின்னா, தேசத்தில் இருக்கிற அவ்வளவு விக்கிரகங்களையும் அடிச்சு போட்டான். இனி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இனி ஒரு விசை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பொல்லாப்பு வந்து விடக்கூடாது. இனி ஒரு விசை நான் தேவனை கோபப்படுத்துகிறவனாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஜெபிக்கும் போது நாம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். 118வது சங்கீதம் எடுக்க வேண்டாம், 5வது வசனத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி செவி கொடுத்தார்னா, என் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 3:1 தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 3வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள், 1-4 வாசியுங்கள். சங்கீதம் 3:1-4. கர்த்தாவே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அளித்தார்.
எங்கிருந்து தாவீது கூப்பிடுறீங்க? சத்துருக்களின் நடுவில் இருந்து. அவர் பார்த்து. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு பார்த்து கேட்கிறார். உண்மையில கஷ்டப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆண்டவரை மாதிரி அன்புள்ள தேவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கடலில் மூழ்கின பேதுரு கூப்பிடுகிறான். அது விசுவாசம் உள்ள ஜெபமா அவிசுவாசம் உள்ள ஜெபமா? விசுவாசம் உள்ள ஜெபம்னா அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் கேட்டாரா இல்லையா? அவன் என்ன நினைச்சிட்டான்? இதோட சில ஜெபங்கள்ல நம்மையா தாண்டி சில சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உடனே கை நீட்டி அவனை பிடிச்சு. ஆமென். அப்போ இந்த இடத்துல உண்மையில அவனுடைய விசுவாசத்தை அளந்து அவனுக்கு அவர் பதில் கொடுத்திருப்பார்னா பேதுரு முடிவு அங்க இருந்திருக்கும். இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்னா, அவன் சூழ்நிலையை பார்க்கிறான். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான்? இந்த யோவாகாசி நிமித்தம் தேசத்துல இத்தனை பொல்லாப்பு அவன் அறிந்து கொண்டான், அதை உணர்ந்து கொண்டான். என்னாலதான் இனி என்ன வழி? ஒரே வழி, கர்த்தரை நோக்கி கெஞ்சணும், கர்த்தரை நோக்கி பிரார்த்திக்கணும். அவன் தேவனை நோக்கி ஜெபித்த போது அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து, அப்ப தேவன் கையை பிடிச்சிட்டு தான் அவனை திருத்துறார் அல்லது அவனை மாற்றுகிறார், அவனை உணர்த்துகிறார். கையை பிடிச்சிட்டு உடனே கை நீட்டி பிடிச்சு, ஏன்னா அவன் சூழ்நிலையை பார்க்கிறார். இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னு அவனை தூக்கி விடணும். எருசலேமிலிருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போகிறான். கள்ளர் கையில் அடிபட்டு குற்றூராய் விடப்படுகிறான். ஆசாரியனும் லேவியனும் விலகி போகும்போது சமாரியன் அங்கே வருகிறான். அந்த இடத்துல அவனுக்கு கிளாஸ் எடுக்கல. உன்னை யார் இங்க இருந்து அங்க போக சொன்னா? ஒழுங்கா இங்க இருந்திருக்கலாம்ல. கிளாஸ் எடுக்கல. கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா கிளாஸ் முடியறதுக்குள்ள அவன் கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் எப்படி கிடக்கிறான்? குற்றுயிர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசி ஜீவன் மட்டும் இருக்கு. எல்லாம் அவனுடைய பலம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, ரத்தமும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னா, அவன் சூழ்நிலையை பார்த்து அவனை தூக்கி விடுகிறார். தூக்கி விட்டுட்டு சத்திரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். நாளைக்கு நான் சத்திரத்துல பார்ப்பேன் என்று சொன்னார். உன்னை எந்த இடத்துல இருந்து தூக்குனேன்னு அங்க பார்ப்பேன் என்று அல்ல, உன்னை எங்க கொண்டு நான் சேர்த்தேனோ அங்க பார்ப்பேன். பார்த்து பதில் அளிக்கிற கர்த்தர். இன்னைக்கு அநேக பதிலை நாம் பெற்றுக்கொண்டது நாம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து. 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அடுத்த வசனம், பயங்கரமான குழியில். இங்கே நான் எங்கிருந்து கூப்பிடுறேன் தெரியுமா? பயங்கரமான குழி, உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்து. கர்த்தர் பார்க்கிறார், இந்த இடத்துல இவனை விட்டா இவன் கதை முடிஞ்சிரும். பார்த்து பார்த்து செவி கொடுக்கிறார். அது எப்படி செவி கொடுக்கிறார்? என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து. அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார். அதுதாங்க அவருடைய கிருபை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார். என்னிடமாய் சாய்ந்து. புலம்பல் 3:55 எரேமியா இப்படி சொல்லுகிறார். புலம்பல் 3:55, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அடுத்த வசனம், என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். அந்த நேரத்துல நான் எங்க இருக்கிறேன்னு பார்க்கிறார். நான் மகா ஆழமான கிடங்கிலிருந்து, நம்ம எங்கிருந்து அவரை கூப்பிடுறோம் என்பதை அவர் பார்க்கிறார். நெருக்கத்திலிருந்து நீ அவரை கூப்பிடும் போது நீ எப்படி நெருக்கப்படுகிறாய் என்பதை அவர் பார்க்கிறார். உன் சத்தத்துக்கு அந்த நேரத்தில் அவர் செவியை அடைக்க மாட்டார், அவர் செவி கொடுக்கிறார். ஹalleluya.